வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை தோற்கடித்ததன் பின்னர் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதே தமது நோக்கம் என்கிறார் ஜனாதிபதி. வங்காள விரிகுடாவில் உருவாகிய சூறாவளி இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு. செல்வந்த நாடாக மாறுவதற்கு விவசாயத்துறையினை விட புதிய உற்பத்திகள் மற்றும் சேவைகளை நோக்கி பொருளாதாரத்தை இட்டுச் செல்ல வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் கருத்து. இனி உள்நாட்டுச் செய்திகள். அபிவிருத்தியை நேரடியாக மக்கள் மத்திக்கு கொண்டு செல்ல உள்ளூராட்சி மன்றங்களிடமிருந்து முக்கிய பங்களிப்பு கிடைப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். யுகாண்டாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற 2013 ஆண்டுக்கான பொதுநலவாய சபையின் உள்ளூராட்சி மன்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் இருப்புக்கு உள்ளூராட்சி மன்றங்களின் முக்கியத்துவம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தினார். சிறப்புரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க அரசாங்கத்தின் தலையீடு ஓரளவு இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தின் பின்னர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதே தமது பிரதான நோக்கம் என ஜனாதிபதி இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் தான் பங்கேற்க உள்ளதாக யுகாண்டா ஜனாதிபதி யோவேரி முசவேனி தனது உரையில் குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட சூறாவளி நாட்டிலிருந்து நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதனால் நாட்டிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை கடும் மழையினை அடுத்து காசல்ரி நீர்த்தக்கத்தில் கழிவுப் பொருட்கள் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையகத்தின் 2 பகுதிகளில் பெய்த மழையினால் காசற்றி நீர்த்தேக்கத்தில் சேறும் கழிவும் நிறைந்துள்ளதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை பலத்த மழையினால் காசற்றி நீர்த்தேக்கம் வான்மட்டத்தை அடைந்துள்ளது. ஹட்டன் பொஸ்கோ கல்லூரியின் ஆரம்ப பிரிவு கட்டிடத்தின் மீது மணல் மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனால் அங்கு கல்வி பயிலும் சுமார் 450 மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்லூரியின் அதிபர் கூறினார். இதேவேளை மலையகரையின் மார்க்கத்தில் நிறைந்திருந்த மண் இன்று முற்பகல் அகற்றப்பட்டது. செல்வந்த நாடாக மாறுவதற்கு விவசாயத்துறையினை விட புதிய உற்பத்திகள் மற்றும் சேவைகளை நோக்கி பொருளாதாரத்தை இட்டுச் செல்ல வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவிக்கின்றார். மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இளம் தொழில் முயற்சியாளர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். இளம் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கண்காட்சி ஒன்றும் நடைபெற்றது. உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுனில் ஜாந்த நவரத்ன மற்றும் மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த ஜாவதன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். අපි කොච්චර උත්සාහ කරත් අපිට කෘෂි කර්මාන්තයෙන් ලෝකේ පොහොසත් රටක් වෙන්න බෑ. நாம் எந்த அளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் விவசாயத்துறையின் ஊடாக நமது நாட்டை செல்வந்த நாடாக மாற்ற முடியாது. அவ்வாறு முன்னேற்றம் அடைந்த நாடு ஒன்று உலகில் கிடையாது. அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் விவசாயத்துறையில் வெற்றி கண்டுள்ளன. எனினும் நிகர மொத்த உற்பத்தியில் 1 அல்லது 1.5% அந்த நாடுகளின் விவசாயத்துறை அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் அங்கு 2.7% உள்ளது. அந்த எண்ணிக்கையிலேயே மொத்த உற்பத்தியில் விவசாயத்துறை வருமானம் அமைந்துள்ளது. ஏதேனும் ஒரு நாட்டின் விவசாயத்துறை வருமானம் தமது நாட்டின் நிகர உற்பத்தியில் 25% அதிகமாக இருந்தால் அந்த நாடு வறிய நாடாகவே இருக்கும். அபிவிருத்தி வேகம் உயர்மட்டத்தில் இருப்பதாக இருந்தால் தனிநபர் வருமானம் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. விவசாயத்துறையின் வருமானம் குறைவடைகிறது. இலங்கை அந்த நிலைமையிலே இன்று காணப்படுகிறது. இந்த அபிவிருத்தியின் வேகம் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் காணப்படுகின்றன. அதனால் புதிய உற்பத்திகள் மற்றும் புதிய சேவைகளை நோக்கி எமது நாட்டின் பொருளாதாரத்தை நாம் இட்டுச் செல்ல வேண்டும். ඒකද වේගෙන් ඉන්දියාව වෙනවා, ඒකද ලංකාවෙත් වෙනවා. ඒ නිසා අපි නව නිෂ්පාදන වලට නව සේවා වලට අපි අපේ රටේ ආර්ථිකය තල්ලු කරගෙන යාම இலங்கையை மிளகுச் செய்கையில் ஆசியாவின் முதலிடத்திற்கு கொண்டு செல்வதே தமது நோக்கம் என சிறு ஏற்றுமதி பயிர் ஊக்குவிப்பு அமைச்சர் ரெஜினால் குரே தெரிவிக்கின்றார். சிறு ஏற்றுமதி பயிற்சிகை தொடர்பில் விவசாயிகளை தெளிவூட்டுவதற்காக மொனராகலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார்.
இந்த நிகழ்வில் வனவள அபிவிருத்தி அமைச்சர் காமினி விஜித் விஜயமுனி சோய்சா, பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர் சுமேதா ஜிஜாசின் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ගම්බිරිස් වවන රටවල් අතුරින් ලංකාව ඉන්නේ 4 වෙනි ස්ථානයේ. மிளகுச்செய்கை மேற்கொள்ளப்படும் நாடுகளுக்கு இடையில் 4வது இடத்தில் இலங்கை உள்ளது. ஆசியாவின் முதல் இடத்திற்கு இலங்கையை கொண்டு வருவது எமது எதிர்பார்ப்பாகும். குறைந்தபட்ச மிளகு பயிற்சிகையின் ஊடாக 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவேனும் ஆண்கள் மற்றும் பெண்கள் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் மிளகு கொடியொன்றை படர விடுவதனூடாக இந்த நிலைமையை உருவாக்க முடியும். அவ்வாறெனின் இந்த நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை 3-4 மடங்குகளால் அதிகரிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ගම්බිරිස් වලක් ඇරියොතින් මේ රටේ අපනයන ආදායම 3-4 ගුණයකින් වැඩි කරන්න පුළුවන් කියන එක මම තමුන්නාන්සලස් කියනවා. தங்காலை மரியாவத பிரதேசத்தில் சில வீடுகள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படும் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலினால் 14 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் குறித்த பகுதியைச் சேர்ந்த 2 காயமடைந்துள்ளனர். அவர்கள் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்த பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலி ஆவணங்களை தயாரித்த 3 கண்டி, நித்தவல மற்றும் கட்டகாஸ்தோட்டி ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேசிய அடையாள அட்டைகள், திருமண அத்தாட்சி பத்திரங்கள், காணி உறுதி பத்திரங்கள், பிறப்பத்தாட்சி பத்திரங்கள் மற்றும் கல்வி சான்றிதழ்களை சந்தேக நபர்கள் போலியாக தயாரித்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களுடைய போலி ரப்பர் முத்திரைகளும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர் செய்யப்பட உள்ளதாக போலீசார் கூறினர். மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஊடக செயல் அமர்வின் மற்றொரு கட்டம் கண்டி இடமைகம மகாவித்தியாலயத்தில் நடைபெற்று வருகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் 90வது செயலமர்வு கண்டி இடமைகம மத்திய மகாவித்தியாலயத்தில் இன்று காலை ஆரம்பமானது. குறித்த பிரதேசத்தில் உள்ள சில பாடசாலைகளின் மாணவர்கள் இந்த ஊடக செயலமர்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பல்வேறு செயல்முறை பயிற்சிகளின் மூலம் தொடர்பாடல் குறித்த விளக்கங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. செய்தி தயாரிப்பு, நவீன ஊடக பயன்பாடு தொடர்பிலும் இதன்போது மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இதன்போது வழங்கப்பட்டது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை தொடரும். இலங்கை பேட்மிண்டன் அணியின் திறமையான பல வீரர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அணித் தலைவர் நிலுக்க கருணாரத்ன தெரிவிக்கின்றார். இன்று காலை சுதீர் மன்கிண்ண பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் சென்ற சந்தர்ப்பத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். மலேசியாவில் நடைபெறவுள்ள சுதர்மன் கிண்ண பேட்மிண்டன் போட்டிகளில் கலந்து கொள்ளும் இலங்கை குழாம் இன்று காலை புறப்பட்டு சென்றது. அவர்கள் மலேசியாவுக்கு செல்வதற்கு முன்னர் பேட்மிண்டன் தலைமையகத்துக்கு சென்றிருந்தனர். இலங்கை பேட்மிண்டன் குழுவின் தலைவராக ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கை சார்பில் கலந்து கொண்ட நிலுக்க கருணாரத்ன செயற்படுகிறார். அத்துடன் தனுக்க கருணாரத்ன, திலுக்க கருணாரத்ன மற்றும் லசித் மேனக் ஆகியோர் குழாத்தில் உள்ளடங்குகின்றனர். மேலதிக வீரராக இரேஷ் மதுரங்க அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். අපි තුමුණු කාලේ තමයි තරඟ වදින්නේ. ඉතින් තුන්වෙනි කාණ්ඩේ රවල් 4ක් තියෙනවා අපේ நாம் 3ஆம் பிரிவின் கீழ் போட்டியிடுகிறோம். 3ஆம் பிரிவில் 4 நாடுகள் போட்டியிடுகின்றன. நாம் சிறப்பாக பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளோம். இது 4 நாடுகளுடன் வெற்றி பெறும் பட்சத்தில் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்படும் வாய்ப்புண்டு. அனைத்து வீரர்களும் சிறப்பாக பயிற்சிகளில் ஈடுபட்டு தயார் நிலையில் உள்ளனர். இந்த போட்டியில் வெற்றி பெற முடியும் என நான் எண்ணுகிறேன். තිබුණා. ඉතින් හොඳ සූදානමක් තියෙනවා. ඉතින් අපි හිතනවා අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් වෙයි කියලා.
மகளிருக்கான குழாமில் லேகா ஷெஹானி, சந்திரிகா டி சில்வா, கவிந்தி ஷாதிகா, ஓஷதி குருப்பு மற்றும் மேலதிக வீராங்கனையாக திரினி ஜாசிங் ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை அணி 3ஆம் பிரிவின் கீழ் போட்டியிட உள்ளதோடு துருக்கி, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் அந்த குழுவில் உள்ளடங்குகின்றன. இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் எனில் இலங்கை அணி குறைந்தபட்சம் 3 நாடுகளிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சுதிர்மன் கிண்ண பேட்மிண்டன் தொடரில் இறுதியாக 4ஆம் பிரிவில் இலங்கை குழாம் போட்டியிட்டிருந்தது. அதில் வெற்றி பெற்றதனூடாக இம்முறை இலங்கை 3ஆம் பிரிவுக்கு முன்னேறியுள்ளது. குழாமின் பயிற்றுநராக மலேசியாவை சேர்ந்த சங்கர் அண்ணாமலையும் முகாமையாளராக பிரின்ஸ்கி குக்கும் செயற்படுகின்றனர். சுதிர்மன் கிண்ண பேட்மிண்டன் போட்டிகளில் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மலேசியாவின் குவாலாலம்பூரில் நடைபெற உள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த மணித்தேர செய்தி அறிக்கையினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.